ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னடா கெட்டப்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேணாம். இது நம்ம என்னென்னா மீம்ஸ் ரியாக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்ல முடியாது, ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நியூ இயருக்கு முன்னாடி நான் நைட்டில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலாக நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து நான் என்னென்னா ஒரு சில மீம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதோட ரியாக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. நியூ இயர்னால் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில ரெசல்யூஷன்லாம் எடுப்போம். இந்த இயர்லேருந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம், இந்த மாதிரி விஷயங்களை மாற்றிக்குவோம். இது வந்து இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து பெட்டராக ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முக்கியமான ரெசல்யூஷன்லாம் நம்ம எடுப்போம். அந்த மாதிரி என்னென்னா நானும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். சார் நீங்களா? சார் சத்தியமாக நம்பவே முடியல சார். அது என்ன ரெசல்யூஷன்னா, 100 days பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரை. எந்த அளவுக்கு அது எது வரைக்கும் போகுது, எத்தனை டேஸ் போகுதுன்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அது எது வரைக்கும் போகுது, 100 days போவோமா இல்லை அதுக்கு முன்னாடியே முடிச்சிடுவோமா என்னங்கிறது எனக்கே தெரியாது. ட்ரை பண்ணுவோம். எல்லா இயரும் எடுக்கிற மாதிரி இந்த வருஷமும் எடுத்துருக்குறோம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம். இப்போ என்னென்னா, நான் வந்துட்டு ஒரு சில மீம்ஸு ரீல்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட ரியாக்ஷன் நம்ம பார்த்துருவோம். வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போகிறாங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். வர முடியல. ஸோ கண்டிப்பாக அது தவறான ஒரு விஷயம் தான். வர அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஸோ அதனால அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் இருந்தாலும் அது வரலன்றது மனசு கஷ்டமாக தான். நியூ இயர் வந்துட்டாலே நம்ம வந்துட்டு புதுசாக ஏதாவது பண்ண போகிறோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், அது செய்வோம், இது செய்வோம்னு சொல்லிட்டு பெரிய பிளான் ஒன்று போடுவோம். ஆனால் எதுவுமே செய்ய மாட்டோம். என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. வெள்ளம் வைக்க போனால் மழை பெய்யுது, பொறி வைக்க போனால் காற்றடிக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி இப்படி நான் வர்றேன், நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அந்த மாதிரி போயிடும். செருப்படி வாங்குற நேரம் வரும்போது வரும் அந்த நேரத்துல இத கபாரு திறந்துவாரு, இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. என்ன ஃபீலிங்? என்ன ஃபீலிங்? வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டு நம்மளுக்கு என்ன ஃபீலிங் வேறு நம்மளை பார்த்து. 2024 உன்னை மறக்க மாட்டேன்டாண்ணா, அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருச்சு நம்மளை பர்சனல் லைஃப்லையும். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி. வேற என்ன ரியாக்ஷன் கொடுக்கறது? நம்ம அவன்கிட்ட சொல்கிறது, அவன் நம்மள்கிட்ட சொல்கிறது, இப்படி மாற்றி மாற்றி நான் இப்படி ஆக போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது, நான் அப்படி ஆக போகிறேன்ட்டு அவன் அப்படி சொல்கிறது, இப்படி மாற்றி மாற்றி சொல்லுவோமே தவிர யாருமே எதுவுமே செய்ய மாட்டோம். இனிமே நம்ம உயிரோட இருக்கணும்னா வாயை மூடிட்டு இருக்கணும். வேற வழியே இல்லை. வாயை மூடிட்டு இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து சர்வைவ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளை வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்குவோம். அதாவது நியூ இயர் வருது அப்படிங்கும் போது அது இது எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். அப்படி நியூ இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே மறந்து போயிடும். எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு மறுபடியும் அதே விஷயத்தில் போய் தலையை நுழைச்சி மறுபடியும் ஆட்டி வாங்குவோம். பெஸ்ட் மூமெண்ட் 2024. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. வெட்ட வழியாக தான் இருக்கும், வேறு என்ன இருக்கும்? பெஸ்ட்டு மூமெண்ட்டுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டு கூட கிடையாது 2024. லெட்ஸ் கோ. ஓகே பாஸ். 24 இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் கடைசியாக 2019 அப்புறம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஏதாவது ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட் இருந்தால் தானே நம்ம மெமரிஸாக பார்க்க முடியும். நியூ இயர் காமெடி. தம்பி
காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். ஆகுனா இந்த ஒரு காமெடியை கொண்டு வந்துடுவாங்க. இந்த நெக்ஸ்ட் இயர் காமெடியை வருஷம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்களும் திருந்துற மாதிரி இல்லை, நம்மளும் திருந்த மாட்டோம். ரெண்டு கை ரெண்டு காலு போனாலும் போச்சுன்னா கெட்ட பையன் சார் அவன். ஒரே ஒரு மீம் தான் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது 2024 என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன, 2025 வேறு லெவலில் கம்பேக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மைண்ட் செட்டும். என்னோடய மைண்ட் செட்டும் அதே தான். இருக்கிறது உடம்புக்கு ஏற்க மாட்டேது. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அதாவது ஜனவரி 1ஆம் தேதியே நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரி 2லேயே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எல்லா ஜனவரி 1லேயும் இதே சேம் டைலாக் தான். எனக்கெலாம் வந்து ஜனவரி 1 காலையில் சொல்கிறேன்னா ஜனவரி 1 சாயந்தரமே நான் சொல்லிடுவேன், ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. அர்ஜுன் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா? நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா, அதெல்லாம் ஜாமன விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. உனக்கு நல்லா திருப்தியா அவ்வளோதான், நம்ம முடிச்சு போங்க. உண்மையாக தான் 2024 வந்து ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டால் இதுதான் பதில். நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அப்ப யமகண்ட முடியறதுக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்துடலாமா? திவ்யநாதனாகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை சாட்டையை கையில் எடுத்து என்னை நானே அடித்துக் கொள்ள மாட்டேன். என் பதவி காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். ஒன்றும் இல்லை, இது அதாவது 2024 நமக்கு நடந்த சில பல சம்பவங்கள். என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாறுது? சில பல செருப்படிகள் அதையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு 2025 போகணும் அப்படிங்கிற ஒரு வாக்கு மூலம் தான். நமக்கு நம்மளே ஒரு வாக்கு மூலம் கொடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? ஆனால் எதுவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம். ஒன்னே வர முடியாது நம்மளால. கை காலெல்லாம் ஆட்டம் கொடுத்துரும். அவ்வளோதான், சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. அதுதான் ஏற்பாடு. இது நல்லா இல்லை. Emotional damage. ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இது என்ன பிரதர்? இந்த क्वेश्चनக்கு வந்து இந்த வீடியோ இல்லாமல் எந்த நியூ இயருமே இருக்காது. ஜனவரி 31 வந்தால் தானேங்க நியூ இயர் கொண்டாட முடியும். இது என் தலைவனோட இது. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுங்களேன். அதனால் நாங்கள் ஜனவரி 31 அப்போ நாங்கள் நியூ இயர் கொண்டாடிக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் கொண்டாடிக்கங்க, அவ்வளோதான். அடிமாட்டு பயல், இதுக்கு மேலே கைய வச்சா என்ன பண்ணுவ? உலகே இவள அடியை வாங்கிட்டு உசுரோட நிக்கம் பாடுற, அதை நினைச்சு பெருமைப்படுறான் நாளாரி பயல. சின்ன பயல அடி வாங்கினது நானு, அதனால இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். அந்த அடி அடிச்சிருக்கான், நம்மளை வச்சு செஞ்சுருக்கிறான் 2024. அதனால் 2025 என்னென்னலாம் காத்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. எடுக்க மீம்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். வந்து எனக்கு வந்து புதுசு இந்த ரீல்ஸ் ரியாக்ஷனு, மீம் ரியாக்ஷன் பண்ணுறது அப்படிலாம். அதனால தான் இந்த மாதிரி கெட்டப்பு அதெல்லாம் போட்டிருக்கேன். நம்ம தலைவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுப்போம் லாஸ்ட்டில். இவர் தான் அவரோட ஒரு இன்ஸ்பயரில் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு ஒரு புது ட்ரை தான், வேறு ஒன்றும் இல்லை. எப்படி இருக்குது என்னங்கிறது எனக்கே தெரியல, எடிட்டிங் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும். இதோட முடிச்சுக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இதை கண்டினியூ பண்ணுவோமா அப்படிங்கிறத யாராவது ஒரு கமெண்ட் பண்ணால் கூட நான் கண்டினியூ பண்ணுறேன். எப்படி
நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் அதை இருக்கும்போது போய் எதுக்கு எடுத்து யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியது. கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு யாராவது நினச்சா அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.